மேன்மை பெறப்போகும் மிதுன ராசி அன்பர்களே, இந்த சுக்கிர பயிற்சியும் சுக்கிரன் உச்சம் பெறும் கால சூழ்நிலை ஒன்று ஏற்பட போதுங்க. அது குரு பயிற்சியோட மிகுந்த யோகத்தை கொடுக்கும். பொதுவாக ஒரு கிரகம் ஒரு ராசியில் பல நாள் நிற்க போகுது. அது உங்கள் நட்பு கிரகமான சுக்கிர பகவான் ஜனவரி மாதம் இறுதியிலிருந்து மே மாதம் இறுதி வரை கிட்டத்தட்ட 4-4.5 மாதம் ஒரே ராசியில் பயணிக்க போகிறார். அப்போ இந்த கிரகம் சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியோடு இது முக்கியமாக இருக்குது. ஏன்னா அனைத்து பயிற்சியும் நடக்கும்போது இந்த ஒரே கிரகம் ஒரே இடத்துல நின்று வழி நடத்த போகுது. ஏன் உங்களுக்கு இவ்வளோ முக்கியம்னா, இவர் தான் உங்களுக்கு 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியத்தை சொல்ல போகிறவர். அவர் தான் 12ஆம் அதிபதி. இவர் கொடுக்கும் யோகம்தான் உங்களுக்கு நடத்த போகுது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் பேச போகிற விஷயம் என்னன்னா, குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ராஜ யோகம் உண்டு. பொருளாதார ரீதியாக இருக்கலாம், குடும்பத்தில் புது நபர்கள் வருகிற காலகட்டம், அப்போ திருமணம், குழந்தை பிறப்பு, பிரித்து சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு புது நபர்கள் வருகிற காலகட்டம் உண்டு. குடும்ப சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இருந்த மனக்கசப்புகள் விலகி ஒன்று சேரும் சூழ்நிலை வருது. அப்போ கணவன் மனைவி இந்த மாதிரி பிரச்சனைகள், தாய் தந்தையருடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் இதெல்லாம் விலகி ஒரு ஒற்றுமை ஏற்படுவதற்கு இந்த சுக்கிரன் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்ய போகிறார். இது மட்டுமா, இப்போ ஒரு சில தன யோகம் எப்படின்னா, பணம் சம்மந்தப்பட்டது நிறைய கையில் காசு யூஸ் பண்ண முடியல, வந்த காசு விரயமானது. இந்த விரயத்தை பற்றி சொன்னால் இவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க. சம்பாதிச்சது ஒரு தொகை, செலவு பண்ணதோடு அதிகமாக, அந்த மாதிரி சொன்ன இந்த மிதுன ராசிக்காரங்க விரய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் குறையிற காலகட்டம் வந்தாச்சு. இனி யோகமான சூழ்நிலை. இனி ஒவ்வொரு தன்மையின் தொழில், வேலை, குடும்பம் பற்றி, திருமணம், சொத்து பற்றி தனித்தனியாக பிரித்து பார்ப்போம். முதல்ல நேரம் நான் சொத்து சம்மந்தப்பட்டதுக்கு போகிறேன். இந்த நேரத்தில் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஆசைகள் வரும். பொதுவாக ஒரு பெண்களாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, இப்போ தான் வண்டி வாகனம் ஓட்டி பழகணும், லைசன்ஸ் எடுக்கணும், நான் கார் வாங்கணும், ஒரு பெரிய காரை அப்கிரேட் பண்ணணும், ஒரு பைக்கை அது அடுத்த படிநிலைக்கு போகணுங்கிற ஒரு ஆசை வரப்போகுது. அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க, இது மாற்று கருத்தே இல்லை. எந்த வகை வண்டி வாகனம் வாங்கணும், எந்த மாதிரி வாங்கினா யோகம் இருக்குது, எந்த கிழமையில் வாங்கணுங்கிறது ஜாதகத்தோட அம்சத்தை பார்த்து அந்த ஒவ்வொரு பிராண்டே சொல்லலாம். இந்த வண்டி இந்த 4ஆம் அதிபதி இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்துலன்னா இந்த இந்தியன் பிராண்டா, ஃபாரின் பிராண்டா, அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய அம்சம் இருக்குது. அப்புறம் வீடு சம்மந்தப்பட்டது எந்த தசை, பொதுவாக ராசியை வச்சு சொல்கிற லக்னம், செவ்வாய், 4ஆம் அதிபதி, இதை வச்சு பார்க்கும்பொழுது யோகமாக இருக்குது. இப்போ வீடு தலைவாசல் எந்த பக்கம் இருக்குது, எந்த ரோட்டில் வடக்கு தெற்கா, அந்த மாதிரி அம்சமெல்லாம் பார்த்து சொல்லக்கூடிய இருக்குது. இந்த மாதிரி வாங்கிக்கங்க. வாஸ்துப்படி இருந்தால் வீடு 1-2 கன்வெர்ட் ஆகும். ஏன்னா உங்கள் 4ஆம் அதிபதியே 2ன்னு சொல்லக்கூடிய புதன் கிரகம் இருக்குது. அப்போ ஒரு சொத்து வாங்கினீங்கன்னா அடுத்த சொத்து வாங்கக்கூடிய அம்சம் இருக்குது. ஒரு வண்டி வாங்கினா அடுத்த வண்டி வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பராக பார்த்து யூஸ் பண்ணிக்கங்க. மிகுந்த யோகத்தை கொடுக்கும் என்பது மாற்று கருத்தே கிடையாது. சரி, இப்போ வேலை சம்மந்தப்பட்டதில் பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் சில மாதங்கள் பயணிச்சிட்ருக்கார். 2 உங்கள் ராசியில். இப்போ சுக்கிரனோட தன்மை என்ன வருதுன்னா, 10ல் இருக்கிறனால சுக்கிரனும் இந்த செவ்வாய் இது 2மே எப்படி செய்ய போகிறார், அதுதான் முக்கியம். பொதுவாக வேலை சம்பந்தப்பட்டதில் வளர்ச்சி, வேலையில் கிடைத்த அதிகார பதவிகள் சம்மந்தப்பட்டதெல்லாம் இன்னும் பெருகிற சூழ்நிலை உண்டு. உங்கள் சொல் பேச்சுகள் உங்கள் வேலை செய்யும் இடத்தில் எல்லாத்துக்கும் போய் சேர்கிறது. மேல்மட்ட மக்கள், அதாவது உங்கள் ஹையர் அஃபிஷியல்லாம் உங்கள் கூட நட்பாக கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பழகக்கூடிய அம்சம் உண்டு. உங்களுக்கு வேலை செய்யும் ஒரு சில சலுகைகள் கிடைக்கும். அந்த சலுகைகள் வெளியே சொல்லக்கூடாது, வெளியே சொல்லாமல் வைக்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு சில சலுகைகள் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க, அதை மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது திருஷ்டி ஏற்பட வாய்ப்புண்டு. இன்னும் இவங்களுக்கு மட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு க்ரோத்து இன்னும் கொஞ்சம் வேகமாக போகிற சூழ்நிலை இருக்குது. சரி, இத்தனை ப்ளஸ்ஸாக ஒன்று என்னென்னா, கோபம் அதிகமாக வரும். அந்த கோபத்தை குறைக்க வேண்டிய காலகட்டம். குடும்ப உறவத்தில் டக்குன்னு கோவப்பட்டு ஒன்று சொல்லிவிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் ஆகிற காலகட்டம். இந்த ஒரு ஆங்கிளில் கவனமாக இருக்க வேண்டியது உண்டு. உங்கள் 6ஆம் அதிபதி 11ல், 11 2மே பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்கள் ராசியில் பண்ணுவது. இப்போ லாபஸ்தானம் உங்கள் மூத்தவர் சம்மந்தப்பட்டதில் ஆதாயம் உண்டு. இப்போ ஒரு சில பயணங்கள் உண்டு. டூர் போக வேண்டிய காலகட்டம். பொதுவாக பார்த்திங்கன்னா டூர் சம்மந்தப்பட்ட இயற்கையாகவே அமையும். இதிலேயே பார்க்கலைங்க, திடீர்னு அமைஞ்சது முருகர் சம்மந்தப்பட்ட கோயில்கள், மலை பிரதேசங்களில் ஒரு சில டூருக்கு போயிட்டு வர்றது, குளிர் பிரதேசங்கள், இந்த மாதிரிக்கெலாம் போகக்கூடிய கால சூழ்நிலை நீங்கள் எதிலேயே பார்த்துருக்க மாட்டீங்க, அமையும். வீட்டுக்கு புதுசாக ஒரு கிஃப்ட் பொருள், வேலை செய்யும் இடத்துலேருந்து ஒரு சில கிஃப்ட்டுகள் வந்தது,
இயர் எண்டிங்னு கொடுத்தாங்க. அப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு பரிசு சம்மந்தப்பட்டது வருகிற காலகட்டம். ரைட். பிஸ்னஸ் சம்மந்தப்படும் இங்கே தான் முக்கியம். 10ல் ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் 10ல் பாவியாவது இருக்கணும். உங்கள் 5ஆம் அதிபதி இருக்கார், உங்கள் குலதெய்வமே அங்கே இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகரிக்கும். அது சம்மந்தப்பட்டதில் ஆல்ரெடி இருக்கிறவங்க வெற்றி உண்டு. பிஸ்னஸை நல்ல டெவலப் ஆகிற காலகட்டங்க. இப்போ நட்பு கிரகங்கள் சனி மற்றும் ராகு கூட சேர்ந்து பயணிக்கும். இந்த நேரத்தில் ஒன்று இன்னொன்றாக விருத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. ஆக மொத்தம் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இருக்குது. இதில் ஒரு சில நேம் கரெக்டாக பார்த்து நேமு, ஃபோன் நம்பர் சூஸ் பண்ணுறது இந்த மெத்தடில் இருக்குது. பேர், லோகோ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது. அது கரெக்டாக பயன்படுத்திக்காங்க. இது இன்னும் வளர்ச்சியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். இப்போ கூட்டு வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும். கூட்டாக தனித்தங்க அது ஜாதக அடிப்படையில் சொல்ல முடியும். கோச்சார ரீதியாக பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் உண்டு, வளர்ச்சி உண்டு. இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா கவனிக்கணும். அடுத்தது இதை வம்பு வழக்குகள், ஒரு கேஸ் ரொம்ப நாளாக இருக்குது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள், உங்களை அவமானப்படுத்துறது, எதிரிகள் தொந்தரவுகள் இருந்தவங்க, இது அத்தனைக்கும் ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு சாதகமாக வரும். இதற்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு சில பரிகாரங்களுக்கு அது இறுதியில் சொல்கிறேன். அதை பண்ணிக்கிட்டு அப்புறம் ஜாதக ரீதியாக பரிகாரம் அது வேறு. இந்த பரிகாரம் பண்ணிட்டால் உறுதியாக ஜெயிச்சு வந்துடுவீங்க. அது என்னென்னு சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி வெற்றி பெறுகிற காலத்தை நீங்கள் முன்னாடி நின்று முயற்சி பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இது மட்டும்தான். ரைட். டாக்குமெண்டேஷன் விஷயங்கள். உங்கள் 3ஆம் அதிபதி அவர் சூரியனாக இருக்கார். சூரியன் நல்ல நல்ல இடத்துக்குள்ள பயணிக்கிறார். எந்த தங்கு தடையும் இல்லை. இந்த பங்குனி மாதத்தில் அது மட்டும் கொஞ்சம் ஏவரேஜாக இருக்கும். அப்போ பங்குனி மாதத்தில் சிறு கவனம் தேவை. அதை தவிர மற்ற மாதங்களில் இன்னும் வளர்ச்சியை கொடுக்க போகிறார். உங்களுக்கு இந்த சைன் போட்டு அப்ரூவல் கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு அங்கீகாரம் அதிகாரங்கள் இருக்குது. ரைட். உடம்பு சம்மந்தப்பட்டது, வியாதி சம்மந்தப்பட்டதை பற்றி பேசணும். பொதுவாக சில மாதங்களாக ஏற்பட்ட உடல் தொந்தரவு, இந்த கைகால் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் திருப்பி வந்துகிட்டே இருந்தது. ஒரே டாக்டர் 2-3 டைம் பார்த்தோம், க்யூர் ஆகலை. வேறு டாக்டர் பார்த்தோம், ஏதோ ஒன்று க்யூர் ஆகிருக்கு. இப்படி நடந்தது இல்லையா? இனி உடம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் குறைந்து நல்ல நிலைமைக்கு வருகிறீர்கள். ரைட். திருமணம் சம்மந்தப்பட்டது ஏன் லேட்டாக? ஆல்ரெடி உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது மே மாதத்துக்கு மேலே தான் யோகமாக இருக்குது. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட இதில் பேச்சுவார்த்தையில் இருக்கணும். அதுக்கு உண்டான அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி நிறுத்தி நிதானமாக போங்க. அதனால தான் இவ்வளோ இறுதியாக சொல்கிறேன். எடுத்தவுடனே ரொம்ப அமைப்பு வந்துருச்சு சார் முடிக்கணும் அப்படின்னா ஜாதகத்தன்மையை பார்த்துக்குவோம். அதற்கு முன்னாடி அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவது நல்லது. ரைட். என்ன பரிகாரம், என்ன இது பார்த்துக்க அப்படின்னு விஷயத்துக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ரைட். இந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது விநாயகர் சம்மந்தப்பட்டதில் அதில் சித்தி விநாயகர், காரிய சித்திக்கு சித்தி விநாயகர், அந்த மாதிரி ஒரு விநாயகர் சம்மந்தப்பட்டதை கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. இது சக்ஸஸை கொடுக்கும். முருகர் வழிபாடில் பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகர் இந்த சில மாதங்கள் இந்த கோயிலை கும்பிட்டுட்டா இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு 5ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், அப்புறம் 6ஆம் நம்பர் இதை மட்டும் பயன்படுத்தி பாருங்கள். சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். பயன்படுத்திட்டு சொல்லுங்கள். ரைட். வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகம் தான் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உறுதியாக பதில் அளிக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.